Right. Hi students, this is non-majority class. I am your professor Dr. D. Silambarasan. போன கிளாஸில் ஹீட் என்ஜின் ஸ்டீம் என்ஜின் அது பார்த்தோம். ஸோ ஒரு என்ஜினுக்கு தேவையான சப்ஸ்டன்ஸ் என்ன, 3 சப்ஸ்டன்ஸ் இருக்கணும், 3 பார்ட்ஸ் இருக்கணும். என்னென்ன பார்ட்ஸ்? ஒன்று சோர்ஸ், இன்னொன்று ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ், 3வது சிங்க். சோர்ஸு தான் ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும். அந்த டெம்பரேச்சர் ஸோ தெர்மல் எனர்ஜியை வந்து இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸில் உள்ள ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ரிமைனிங் உள்ள ஹீட் எனர்ஜி வந்து சிங்க்குக்கு கொடுத்துரும். அதான் சிம்பிள். ஸோ ஹீட் என்ஜின் பேசிக்கு. அதிலிருந்து ஸ்டீம் என்ஜின் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸ்டீம் என்ஜினில் சோர்ஸ் என்னென்னா நிலக்கரி. அந்த நிலக்கரியை ஹீட் பண்ணும்போது ஹீட் எனர்ஜியை கொடுக்கும். அந்த ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸில் ஃப்ளூயிட் இருக்கும், மேபி லிக்விட் வாட்டராக இருக்கும். அதை வந்து அந்த கோலை ஹீட் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற ஹீட் எனர்ஜியிலேருந்து இந்த வாட்டர் பாயில் ஆகி அது வந்து நீராவியை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த நீர் ஆவி வந்து ஒரு ஒர்க் மெக்கானிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி பிஸ்டன் பார்த்தோம். நம்ம பிஸ்டன் வந்து இன் அண்ட் அவுட் மோஷனில் அந்த வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க் டன் பண்ணிவிட்டு ரிமைனிங் எனர்ஜியை வந்து சிங்க்குக்கு கொடுத்துரும். அது ஸ்டீம் என்ஜின். இப்போ அடுத்து டீசல் என்ஜின் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இட் இஸ் அன் எனி இன்டர்னல் கம்பஸ்டன் என்ஜின். கம்பஸ்டன்னா எரிக்கிறதுன்னு அர்த்தம். ஹீட் எனர்ஜி எரிகிறது, ரைட்டா? ஒரு மெட்டீரியலோ இல்லை ஒரு எதையோ வச்சு எரிக்கும் போது கிடைக்கிறது தான் கம்பஸ்டன் சொல்லுவோம். in which air is compressed to a sufficiently high temperature. ஸோ இங்கே வந்து ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் ஏர். போன ஸ்டீம் என்ஜினில் வந்து ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டீம். இந்த டீசல் என்ஜினில் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வந்து ஏர். ஸோ இந்த ஏரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும், சரியா? கம்ப்ரெஸ் டு a sufficiently high temperature to ignite டீசல் ஃபியூவல் இன்ஜெக்டட். ஸோ டீசல் ஃபியூவல் வச்சுட்டு கேஸை ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேஸ் வந்து ஹீட் ஆகிடும். அந்த ஹீட் எனர்ஜி மூலமாக இந்த டீசல் என்ஜினுக்கு டீசல் ஃபியூவலுக்கு அந்த ஹீட் எனர்ஜி தான் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம் இன்டு சிலிண்டர் வேர் கம்பஸ்டன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆக்டிவேட் தி பிஸ்டன். ஸோ அந்த இங்கே கம்ப்ரெஸ் பண்ணி அனுப்புகிற கேஸை அங்கே போய் விரிவடையும், எக்ஸ்பெண்ட் ஆகும். அது போய் என்ன ஆகும், பிஸ்டனை மூவ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். கேஸுக்கு உள்ளே நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி கேஸை வச்சிடுறோம் சிலிண்டருக்குள்ளே. அதே இது கேஸை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும், அது வந்து நியர்பையில் உள்ள மெட்டீரியல் எல்லாத்தையும் புஷ் பண்ணி விட்டுரும், அடுத்து தள்ளி விட்டுரும், கேரி பண்ணி விட்டுரும். ஸோ அதை பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏரை கம்ப்ரெஸ் பண்ணி ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த ஏரை வந்து ஒரு பைப் லைன் சிலிண்டர் மூலமாக கொடுத்து அதை வந்து பிஸ்டனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அங்கே போய் கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். முதல்ல கம்ப்ரெஸ் பண்ணுறோம், இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த மெட்டீரியல் பிஸ்டன் வந்து மூவ் ஆகும், அங்கே ஒரு ஒர்க் டன் நடக்கும். த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் டீசல் என்ஜின் இஸ் கால்டு த டீசல் சைக்கிள். அதுக்கு பேர் டீசல் சைக்கிள். இன் டீசல் சைக்கிள் ஃபியூவல் இஸ் ஆடட் டு தி கம்பஸ்டன் சேம்பர், தென் இட் இஸ் கம்ப்ரஸ்ட் இன் விச் ரிசல்ட்ஸ் இன் இக்னிஷன். இக்னிஷன்னா எரியுறது, பற்றுதல், தீப்பற்றுதல், எரியுது. ஸோ டீசல் ஃபியூவலில் வந்து ஆடட் டு தி கம்பஸ்டன் சேம்பர். கம்பஸ்டன் சேம்பர் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ்னு ஒரு இது சொன்னோம்ல, அதுதான் கம்பஸ்டன் சேம்பர். ஸோ அங்கே வந்து டீசல் ஃபியூவலை வச்சுட்டு அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து ஹீட் எனர்ஜி, ஹீட்டு கூடும், டெம்பரேச்சர் கூடும், அப்போ வந்து இக்னைட் ஆகிடும், பற்றிக்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள் a 2-stroke டீசல் என்ஜின் in 2 strokes, ரைட்டா? அதேமாதிரி தெர் ஆர் சம் கீ பாயிண்ட்ஸ். முதல்ல வந்து ஸ்பார்க் பிளக். இட் சப்ளைஸ் த ஸ்பார்க் that ignites the air or fuel mixer so that the combustion can occur. ஸோ எஸ்ஓ OW போட்டிருக்காங்க, தப்பு, எஸ்ஓ. ஸோ ஸ்பார்க் பிளக் என்ன பண்ணும், இது வந்து ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்பார்க்குனா சடனாக ஒரு தீப்பொறியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஸ்பார்க் என்ன பண்ணும், தட் இக்னைட்ஸ் தி ஏரையோ இல்லை ஃபியூவலையோ ஹீட் பண்ணி அதிலிருந்து கம்பஸ்டன் நடக்கும். ரெண்டாவது வந்து வால்வ்ஸ். இந்த வால்வ் என்ன பண்ணும், த இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வ்ஸ் ஓப்பன் அட் தி ப்ராப்பர் டைம் டு லெட் இன் ஏர் அண்ட் ஃபியூவல் அண்ட் டு லெட் அவுட் எக்ஸாஸ்ட். ஸோ இன்புட் ஏரை வந்து இன்புட் கெயின் பண்ணணும், அதேமாரி ஒர்க் டன் நடந்து முடிஞ்ச உடனே ஹீட்டை வந்து வெளியே அனுப்பணும். ஸோ அதுதான் வால்வ் எல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து பிஸ்டன் அண்ட் பிஸ்டன் ரிங்ஸ், அடுத்து கனெக்டிங் ராடு, அடுத்து கிராங்க் ஷாஃப்ட், அடுத்து வந்து சம்ப்பு. மோஸ்ட் டீசல் என்ஜின் ஜென்ரலி யூஸ் 4-stroke cycle with some larger engines operating on the 2-stroke cycles. ஸோ இது வந்து டீசல் என்ஜின். அடுத்து வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கு பேஸ்க்காக என்ன டிஃபரன்ஸு, அதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்ப்போம்.
ஸோ ஹீட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் ஏ பாடி. ஹீட் அப்படிங்கிறது எனர்ஜி, இட் இஸ் அ டைப் ஆஃப் எனர்ஜி. சவுண்டு மாதிரி, லைட்டு மாதிரி, ஹீட்டுங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் எனர்ஜி. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஒரு பாடி, ஒரு ஆப்ஜெக்டோட எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. டெம்பரேச்சர் இஸ் த மெஷர் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் ஹீட். ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ ஹீட்டு இருக்குது அப்படின்றது மெஷர் பண்ணுறது. அப்போ ஹீட்டுங்கிறது என்னது? எவ்வளவு எனர்ஜி இருக்குங்கிறது மெஷர் பண்ணுறது. ஸோ ஹீட்டுங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், ரைட்டா? டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதே ஆப்ஜெக்டில், அதே பாடியில் எவ்வளவு டெம்பரேச்சர், இன்டென்சிட்டி ஹீட் வந்து இருக்குன்றதை கண்டுபிடிக்க தான் டெம்பரேச்சர். அடுத்து ஹீட். இட் இஸ் தி டோட்டல் கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி contained by the molecules in an object. ஸோ எனர்ஜினாலே எனர்ஜி 2 டைப்பாக பிரிக்கலாம். ஆற்றல் 2 வகைப்படும், நிலை ஆற்றல், இயக்க ஆற்றல். ஸோ எனர்ஜின்னு சொல்லிட்டாலே கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஹீட்டுனா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே மாலிகூல்ஸ் இருக்கும். ஸோ அதில் உள்ள கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் ஹீட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. முதல் பாயிண்ட்டில் எனர்ஜின்னு சொன்னால அந்த எனர்ஜி தான் இங்கே சொல்லுது. அடுத்து இட் இஸ் தி ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகூல்ஸ் இன் ஏ சப்ஸ்டன்ஸ். ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகூல்ஸ் இன் ஏ சப்ஸ்டன்ஸ். அடுத்து ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட்டர் ஆப்ஜெக்ட் டு கூலர் ஆப்ஜெக்ட். ஹீட் வந்து ஹாட்டர் ஆப்ஜெக்ட்லேருந்து கூலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டெம்பரேச்சர் ரைசஸ் வென் ஹீட்டட் அண்ட் ஃபால்ஸ் வென் கோல்டு. டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், குளிர்விக்கும் போது ஃபால் ஆகிடும். ஹீட் ஹேஸ் தி ஒர்க்கிங் எபிலிட்டி, டெம்பரேச்சர் ஹேஸ் நோ ஒர்க்கிங் எபிலிட்டி. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஹீட்டுங்கிறது எனர்ஜி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஸோ எனர்ஜி கேன் டூ எனி ஒர்க். பட் டெம்பரேச்சருங்கிறது எனர்ஜி கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் எ மெஷர் ஆஃப் எ ஹீட். ஸோ ஹீட் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம எந்த ஒர்க்குன்னு பண்ண முடியாது. அடுத்து இட் இஸ் மெஷர்ட் இன் ஜூல்ஸ். டெம்பரேச்சர் இஸ் மெஷர்ட் இன் கெல்வின். ஏன்னா ஹீட்டுங்கிறது எனர்ஜி, ஆற்றலின் அளவு ஜூல்னு படிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து ஜூலில் மெஷர் பண்ணுறோம், இதை வந்து கெல்வினில் மெஷர் பண்ணுறோம். அடுத்து கேலோரிமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஹீட். கேலோரிமீட்டர் வந்து ஹீட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மீட்டர் வந்து கேலோரிமீட்டர். கேலோரினாலே எனர்ஜியை மெஷர் பண்ணுற யூனிட். டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தெர்மாமீட்டர். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹீட்டுங்கிறது எனர்ஜி, டெம்பரேச்சருங்கிறது த மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட், ரைட்டா? அதுக்கப்புறம் சில பேசிக் டிஃப்ரென்சஸ். அடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அக்கர்ஸ் இன் ஆர்டர் டு மெயின்டைன் தி பிரின்சிபல் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏ ஹையர் டெம்பரேச்சர் டு தட் ஆஃப் ஏ லோயர் டெம்பரேச்சர். அதாவது ஹீட்டு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்? ஒரு ஹை டெம்பரேச்சரில் இருந்து ஒரு மெட்டீரியலில் ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு டெம்பரேச்சருக்கு, இன்னொரு ரீஜனுக்கு, லோயர் டெம்பரேச்சருக்கு ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போது ஏதோ ஒன்று நம்ம ஹீட் பண்ணுறோம், வாட்டரை ஹீட் பண்ணிவிட்டு இறக்கி வைக்கிறோம். அப்போ அந்த பாத்திரத்தில் உள்ள வாட்டர் வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. ஆனால் சரௌண்டிங் வந்து அது கூட கம்பேர் பண்ணல லோயர் டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ அப்போ என்னாகும்? அந்த ஹீட் எனர்ஜி வந்து வாட்டரை ஹீட் பண்ணோம்ல, அந்த ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சரௌண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். அதுதான் ஹை டெம்பரேச்சர் ரீஜன்லேருந்து லோயர் டெம்பரேச்சர் ரீஜனுக்கு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீமை 3 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து கண்டக்ஷன், இன்னொன்று கன்விக்ஷன், இன்னொன்று வந்து ரேடியேஷன். ஸோ கண்டக்ஷன் அப்படிங்கிறது when particles of matter are in the direct contact, heat transfer occurs by conduction. கண்டக்ஷன்னாலே கடத்துறதுன்னு அர்த்தம். ஒரு மெட்டீரியல்லேருந்து இன்னொரு டெம்பரேச்சருக்கு ஹீட்டு கண்டக்ட் ஆகுறது 3 ப்ராசஸ் மூலமாக நடக்கலாம். ஒன்று வந்து கண்டக்ஷன், இன்னொன்று வந்து கன்விக்ஷன், இன்னொன்று வந்து ரேடியேஷன். கண்டக்ஷன்னா டைரக்ட் கான்டாக்டில் இருக்கணும். ஒரு ஆப்ஜெக்டில் ஹை டெம்பரேச்சரில் உள்ள மெட்டீரியல் வந்து இன்னொரு மெட்டீரியல் கூட டைரக்ட் கான்டாக்டில் இருக்கும்போது இந்த கண்டக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். த adjacent atoms of higher energy vibrate against one another which transfer the higher energy to the lower energy or the higher temperature to a lower temperature. ரொம்ப சிம்பிள். ஒரு வாட்டர்னு எடுத்தோம்னா உள்ளே வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் நிறையா இருக்கும். நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் ஹீட் எனர்ஜி கெயின் பண்ணிட்டதுனால அதால் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. அது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். வைப்ரேட் ஆகும்போது எனர்ஜி கெயின் பண்ணி வைப்ரேட் ஆகுது. இப்போ ஹீட்டிங்கை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாட்டரை நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த எனர்ஜியை லூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த வாட்டர் மாலிகூல் கண்டினியூஸாக வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி கண்டினியூஸாக வைப்ரேட் ஆகி எனர்ஜியை லூஸ் பண்ணிடும்.
அதை தான் ஹையர் டெம்பரேச்சர் டு த லோயர் டெம்பரேச்சர் சொல்கிறோம். ஃப்ளூயிட் அண்ட் கேஸஸ் ஆர் லெஸ் கண்டக்டிவ் த சாலிட்ஸ் டியூ டு தட் தேர் இஸ் அ லார்ஜர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆட்டம்ஸ். ஸோ மேட்டர் 3 டைப்பாக பிரிப்போம். நமக்கு தெரியும், திட திரவ வாயுன்னு பிரிப்போம், சாலிட் லிக்விட் கேஸ்ன்னு பிரிப்போம். சாலிடு வந்து இது 3க்கு என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ்? இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். எல்லாத்துக்குமே ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கு இடையில டிஸ்டன்ஸை வச்சு தான் சாலிடு லிக்விடு கேஸை பிரிக்கிறோம். சாலிடில் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வெரி லோவாக இருக்கும் சாலிடில். லிக்விடில் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கேஸில் அதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ், அதனால தான் இது சாலிட் ஃபார்மில் இருக்குது, அது லிக்விட் ஃபார்மில் இருக்குது, அது கேஸியஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ இது 3 கூட கம்பேர் பண்ணல சாலிடு தான் உடனே அதிகமாக ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும், கண்டக்ட் பண்ணிடும். எது கூட கம்பேர் பண்ணல? ஃப்ளூயிட் கேஸ் கூட கம்பேர் பண்ணல. இது கண்டக்ஷன் ப்ராசஸ். அடுத்து வந்து கன்விக்ஷன். கன்விக்ஷன் இட் டிஸ்கிரைப்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் எ சர்ஃபேஸ் and a liquid or a gas in motion. So surface and a liquid or gas in motion. As a fluid or gas travels faster, the convective heat transfer increases. In this process, the hot atoms move upwards towards the cooler atoms in the air. That is, the fluid moves under the influence of gravity. So heat transfer from a particles of water having particles of liquid or gas having high temperature to a lower temperature. ஸோ கன்விக்ஷன், அதாவது டைரக்ட் கான்டாக்ட் இல்லாமல் கண்டக்ஷனில் டைரக்ட் கான்டாக்ட் இருக்கணும். இங்கே வந்து டைரக்ட் கான்டாக்ட் இல்லாமல் த்ரூ ஏர்லேயே அந்த ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது கன்விக்ஷன். அடுத்த 3வது ப்ராசஸ் வந்து ரேடியேஷன். ரேடியேஷன் ரெஃபர்ஸ் டு த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் த்ரூ எம்டி ஸ்பேஸ். ஸோ எம்டி ஸ்பேஸ் மூலமாக இந்த ஹீட்டை வந்து இந்த ரேடியேஷன் ஹீட் எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் ரேடியேஷன். ரேடியேஷன் ஒர்க்ஸ் ஈவன் இன் அண்டு த்ரூ எ பெர்ஃபெக்ட் வேக்யூம். ஸோ வேக்யூம்னா எந்த மீடியமும் இல்லாத ஒரு ஸ்பேஸ், அது தான் வேக்யூம் சொல்லுவோம். இப்போ நம்ம இருக்கிற ஸ்பேஸில் வந்து மீடியம் என்னது? ஏர். ஸோ அது ஏர் மீடியம். வேக்யூமில் எந்த மீடியமுமே இருக்காது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், எனர்ஜி ஃப்ரம் த சன் travels through the vacuum of space before the transfer of heat warms the air. ஸோ சன்னிலேருந்து வர்ற ஹீட் எனர்ஜி வேக்யூம் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் நமக்கு இந்த ஸ்பேஸ் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு இங்கே கிடைக்குது. இதுதான் ரேடியேஷன். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் மாலிகூல்ஸ் வித்தவுட் தி மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் கால்டு கண்டக்ஷன். வித்தவுட் தி மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ பார்ட்டிகல் மூவ்மெண்ட், அது மொமெண்ட்னு இருக்காங்க, மூவ்மெண்ட் மாற்றிக்கோங்க. Heat transfer between molecules without the movement of particles is called conduction. The transfer of heat due to the movement of particles from one place to another is called convection. When the heat is transferred through a medium or vacuum wherein the space in between is not heated up. ஸோ சன்னிலேருந்து வர்ற எனர்ஜினால் நமக்கு இங்கே எர்த்து தான் ஹீட் ஆகுதே தவிர அங்கேருந்து வர்ற ஸ்பேஸில் அந்த வேக்யூம் வந்து ஹீட் ஆகாது. ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டக்ஷன், கன்விக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன்னா என்ன அர்த்தம்? பார்ட்டிகல் மூவ்மெண்ட்டே இல்லாமல் எனர்ஜி வந்து ஹை டெம்பரேச்சர் எனர்ஜி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஹை ரீஜன் வந்து லோயர் ரீஜனுக்கு போகிறது கண்டக்ஷன். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் டியூ டு த மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ பாத்திரத்தில் வாட்டரை ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணும்போது எனர்ஜி கெயின் பண்ணுது, எனர்ஜி கெயின் பண்ணோம்னா வைப்ரேட் ஆகும். ஹீட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டோம்னா இறக்கி வச்சு அது கெயின் பண்ண எனர்ஜியை கண்டினியூஸாக வைப்ரேட் பண்ணி எனர்ஜியை லூஸ் பண்ணும். ஸோ மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மூலமாக கிடைக்கிறது கன்விக்ஷன். மூமெண்ட்டு இல்லாமல் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுவார், அதுக்கு பேர் கண்டக்ஷன். இப்போது ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ மீடியம், ஒரு மீடியம் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் அந்த மீடியம் ஹீட் ஆகாமல் எந்த இடத்துக்கு போகுதோ அந்த இடத்த வந்து ஹீட் பண்ணுது, அதுக்கு பேர் வந்து தான் ரேடியேஷன். இது வந்து முக்கியமான டிஃபரன்ஸ். இது வந்து 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து அப்ளிகேஷன் கிளினிக்கல் தெர்மாமீட்டர், தெர்மோஃப்ளாஸ்க், இது ரெண்டும் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.